நடிகர் வடிவேலு இவரை வந்து ஒரு காமெடி ஜாம்பவான் அப்படின்னே சொல்லலாம். இவரோட காமெடி எப்படி இருக்கும் அப்படின்னா, அடுத்தவங்கள ஒருவ கேலி செய்யாம தன்னைத்தானே கேலி செஞ்சு அடுத்தவங்களை சிரிக்க வைப்பாரு. இதுதான் வடிவேலு அவர்களோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னே சொல்லலாம். காலம் கடந்து அவரோட ஜோக்ஸா இருக்கட்டும், அவரோட டயலாக்ஸா இருக்கட்டும், எல்லாமே இன்ன வரைக்கும் மக்களால பேசப்படுது. அப்படி புகழோட உச்சத்துல இருந்த வடிவேலு அவர்கள் என்னைக்கு அரசியல் அப்படின்னு நுழைஞ்சாரோ அதுக்கப்புறம் தான் அவர் கெரியர் வந்து சறுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு கட்டத்துல அவர் அரசியல்ல ஈடுபட்டதுனாலே அவரை படத்துல கமிட் பண்ண தயாரிப்பாளர்கள் யோசித்தாங்க. அதனாலே அவர் வந்து ஃபேட் அவுட் ஆக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. என்னதான் அவர் ஃபேட் அவுட் ஆயிருந்தாலும் நிறைய ரீஎன்ட்ரி அவர் கொடுத்து தான் பார்த்தாரு. அந்த விதத்துல சமீபத்தில் நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ற படத்துல அவர் நடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் சந்திரமுகி 2ல கமிட் ஆனாரு. சந்திரமுகி 2ல கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இம்சை அரசன் 23ஆம் புலிகேசியோட பார்ட் 2 எடுக்கிறப்போ வந்து அதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவருக்கு ரெட் கார்டு போடுற நிலைமை வந்துருச்சு. அதெல்லாம் அவர் உடைச்சிட்டு வந்து நாய் சேகர் ரிட்டர்ன்ஸ் படம் நடிச்சாரு. அதுக்கப்புறமா சந்திரமுகி 2 படம் அவர் நடிச்சிட்டு இருக்கிறாரு அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சந்திரமுகி 2 நடிச்சிட்டு இருக்கிறப்ப அதுல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அவரோட போர்ஷன்ஸ் எல்லாம் கட் பண்ணப்பட்டதா ஒரு சில வதந்திகள் வந்துச்சு. இப்படி பிரச்சனை மேல பிரச்சனை வடிவேல சுத்திட்டு இருக்கிறப்போ இப்போ ஒரு தகவல் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆறுமுகப்புமார் அப்படின்ற டைரக்டரோட டைரக்ஷன்ல வடிவேலு அவர்கள் கமிட் ஆயிருந்திருக்கிறாரு. அண்ட் அந்த படத்துல இருந்து அவர் நீக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த படத்துல இருந்து அவர் நீக்கப்பட்டதற்கான காரணமா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, வடிவேலு அவர்களோட டிமாண்ட்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கு. இந்த படத்தோட ஷூட்டிங்காக வெளிநாடு போயிருந்தப்போ நான் இந்த ஹோட்டல்ல தங்க மாட்டேன், அந்த ஹோட்டல்ல தங்க மாட்டேன், நான் இந்த ஹோட்டல்ல தான் தங்குவேன் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சிருக்காரு. அப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டப்போ கூட ஒரு ரூமா திறந்து பார்த்து எனக்கு இந்த ரூம் தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரூமை செலக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனாலேயே வந்து வடிவேலு அவர்களை அடுத்தடுத்த படத்தில் கமிட் பண்ணுறதுக்கு டைரக்டர்ஸாக இருக்கட்டும், ப்ரொடியூசர்ஸாக இருக்கட்டும் ரொம்ப யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்குதுங்க. பசுமையை கொண்டாடும் கொங்கு மண்டல பசுமை சங்கமம் மாபெரும் சிறுதானிய மாரத்தான் நாள் ஏப்ரல் 16 காலை 6 மணி முதல். இடம் வஉசி மைதானம், கோவை. அனைவரும் வாரீர், அனுமதி இலவசம்.